அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி ஆந்திரா ட்ரெடிஷ்னல் ஃபுட் புளிசு பிண்டி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ அளவிலான இட்லி அரிசி கூட 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. 4 மணி நேரம் நல்லா ஊற விடணும். இந்த அளவு 4லிருந்து 5 பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவு. அடுத்ததாக 1/2 மூடி அளவு தேங்காய், 10 வரமிளகாய், 1 கை அளவு கருவேப்பிலை, சிறிய நெல்லிக்காய் அளவிலான புளி, 2 டீஸ்பூன் அளவிலான சீரகம். இவை அனைத்தையும் முதல்ல மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்ச பின்னாடி தான் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்து அரைக்கணுங்க. அரிசி பருப்பு கூடவே நம்ம தேங்காய் போட்டு அரைச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேங்காய் சரியாக அரைப்படாது. அதனால் தேங்காய், வரமிளகாய், சீரகம் ஆட்டின பின்னாடி அரிசி பருப்பு சேர்த்து அரைக்கிறது ரொம்பவே உகந்ததாக இருக்கும். இப்போ நமக்கு மாவு தயாராகிருச்சு. அடுத்தது தாளிப்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் குக்கிங் ஆயில் வச்சுட்ருக்கோம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. கூட 1 கை அளவிலான கருவேப்பிலைகள். ஏற்கனவே நம்ம மாவு ஆட்டும் போது வரமிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால் நீங்கள் காரத்திற்கு ஏற்ப தாளிப்பில் சேர்த்திக்கோங்க. அடுத்தது 200 கிராம் அளவிலான சின்ன வெங்காயம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த உப்புமா புளிசு பிண்டி சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மாவை சேர்த்து மெதுவாக கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இதில் கிளறது தான் நமக்கு பெரிய டாஸ்காக இருக்கும். மாவு கீழே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கைவிடாமல் மெதுவாக நம்ம பெரட்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு திரண்டு வருங்க. நம்ம ஊற்றின மாவு ஓரளவு கெட்டித்தன்மை அடைந்ததும் அடுத்த ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம உதுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு உப்புமா கிடச்சிடுங்க. இந்த புளிசு பிண்டி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ரவை உப்புமாவில் செய்கிற மாதிரி சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு உருண்டையாக தான் வரும். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோடைய பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆந்திரா ட்ரெடிஷ்னல் மெத்தட் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போது நம்ம இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, மாவு ஊற்றி கிளறது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்குன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட்டின மாவை இட்லிகளாக வார்த்து இட்லி ஆறின பின்னாடி உதுத்து விட்டு தாளிச்சிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியான ஆரோக்கியமான அரிசி, பருப்பு, தேங்காய் நிறைந்த ஆந்திரா ட்ரெடிஷ்னல் ஃபுட் புளிசு பிண்டி தயாராகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் சுவைச்சால் மட்டும்தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூட்டபிள் ஆகுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.